எனக்கு என் வாழ்க்கையை விட என் தங்கச்சியோட உசுரை காப்பாத்துறதா ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? அவங்க எங்க ஒத்துக்கிட்டாக, நான் ஒத்துக்க வச்சேன். என் புருஷனுக்கு நானா ரொம்ப உசுரு. அவங்க என்ன தவிர வேற ஒருத்தைய கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாக. நான் உண்மைய சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பா என் தங்கச்சி உசுருக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருப்பாக. ஆனா அதுல அவளை பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாக. அதான் அவங்களுக்கு என் மேல இருக்கிற பாசத்துல மிரட்டி சத்தியம் வாங்கி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன். என் தங்கச்சி நான் எடுத்த இந்த முடிவால என் வாழ்க்கை பாதிச்சிரும்னு இதுக்கு சம்மதிக்காம வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அப்புறம் அவளையும் ஒரு வழியா சமாதானம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சாமி. கூட பிறந்த உறவா இருந்தாலும் தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் பகையாளியாவும் பங்காளியாவும் தான் பாக்குறாங்க. ஆனா நீ அவ உசுரை காப்பாத்த உன்னை இழந்து நீ போராடிட்டு இருக்கிற. உனக்காக வருத்தப்படுறதா இல்ல உன்னை நினைச்சு பெருமைப்படுறதான்னு எனக்கே தெரியல. எல்லாரும் புண்ணியத்துக்காகவும் வேண்டுதலுக்காகவும் காசை தானம் பண்ணுவாங்க, அன்னத்தை தானம் பண்ணுவாங்க, முடிய காணிக்கை செலுத்துவாங்க. ஆனா நீ எல்லாத்துக்கும் மேல உன் தங்கச்சி உசுருக்காக உன் தாலியவே தானம் பண்ணி நீ வசந்துட்டமா. உன் நல்ல மனசுக்காகவே கடவுள் மனசிறங்கி வந்து உன் தங்கச்சி உசுரை காப்பாத்துவாரு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இது சக்தி வாய்ந்த அம்மன் கயிறு. இத உன் தங்கச்சி கையில கட்டிவிடு. அவளை எந்த தீய சக்தியும் நெருங்காது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த கயிறு அவங்க கையிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க கழுத்துல ஏறப்போற தாலி அவ உசுரை காப்பாத்த போற வேலி. இது கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்க போற சடங்குக்கு நாள் குறிச்சிருக்கேன். இன்னும் 3 நாள்ல முகூர்த்த கால் நட்டுட்டு கல்யாண வேலையை தொடங்குங்க. சுகினோ பவந்து தீர்க்காய் சுபவா. எல்லாமே நல்லதா நடக்கும். நான் அவன் மேல வச்சிருந்த பாசத்தை திசை திருப்பி சாக போறேன்னு மிரட்டி என்கிட்ட சம்மதம் வாங்கிட்டான். நானும் அவ தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியும் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க மாட்டேன்னு நினைச்சேன். காலையில உன்னை காணும்னு சொன்னதும் முதல்ல கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அப்புறம் நான் சந்தோஷப்பட்டேன். இவ போனது நல்லதுதான். படிச்சவ கண்டிப்பா தப்பான முடிவுக்கு போக மாட்டான்னு நம்பினேன். அதான் உன்னை தேடி வராம தைரியமா நான் வீட்டிலே இருந்தேன். ஆனா உன்னை திரும்ப அமுதா கூட்டிட்டு வந்ததும் நீ கிடைச்ச சந்தோஷத்தை விட நீ ஏன் வந்தங்கிற வருத்தம் தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. அமுதா நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன்னு சொன்னதும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு தெரியுமா. ஐயோ மாம்ஸ், நீ தக்கா செத்துருவேன்னு உங்களை மிரட்டி உங்களை சம்மதிக்க வச்சு சத்தியம் வாங்கின காட்சியெல்லாம் நான் நேர்ல லைவா பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதும் இதுக்கு மேல நாம இங்க இருந்தா சரியா வராதுன்னு தான் நான் கிளம்பிட்டேன். ஆனா அக்காவை விட்டுட்டு எங்க போறதுன்னு ஐடியாவே இல்லாம தான் கோயில போய் உட்காந்துட்டு இருந்தேன். பார்த்தா அதே கோயிலுக்கு அவளும் வந்திருந்தா. மாட்டிக்கிட்டேன். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் ரொம்ப அடமெண்டா என்ன வற்புறுத்திட்டே இருந்தா. நான் முடியாதுன்னு சொன்னதும் கோவில்ல இருந்த மணிய அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சம்மதம் சொன்னாதான் நான் மணி அடிக்கிறத நிறுத்துவேன், இல்லைன்னா அடிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அடிக்க அடிக்க அவ கையில இருந்து அப்படியே பிளட்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
என்ன இருந்தாலும் நானும் அவளும் ஒரே பிளட் தானே. அதான் நான் திடீர்னு அப்போதைக்கு ஜஸ்ட் நான் ஓகேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தலான்னு தான் கூட்டிட்டு வந்துட்டேன். பவானி, உன் நெத்தியில குங்குமம் வச்சுட்டேன்னு தப்பா நினைக்காத. நீங்களும் தான். ஆனா அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தான் எனக்கு புரியல. அதே சந்தேகம் தான் எனக்கும். அமுதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ என்னைக்கும் யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டா. எனக்காக அவ குடும்பத்தையே தூக்கி போட்டுட்டு என்னை வாத்தியார் ஆக்குனவ. இன்னைக்கு என்னையே விட்டு கொடுக்க என்ன காரணம்? உன்னை பிரிய முடியாம கூட வச்சுக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஒரு காரணமா படல. அவ தப்பா யோசிக்கிறவெல்லாம் இல்ல. எனக்கும் தெரியும். சரி, இப்போதைக்கு அவ ரூட்லயே போய் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு யோசிப்போம். இல்லனா அவ தப்பான முடிவுக்கு போயிடுவா. நானும் அதுக்கு தான் பொறுமையா இருக்கேன். எப்படியும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ வாழ்க்கையில பங்கு போடலாம் எனக்கு விருப்பம் இல்லை. மச்சினிச்சி சுமாரா இருந்தாலே பிராக்கெட் போடுற ஆம்பளைங்களுக்கு மத்தியில பொண்டாட்டி மாதிரியே சூப்பரா ஒரு மச்சினிச்சி இருந்தும் பொண்டாட்டியே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியும் நீங்க இவ்ளோ ஜென்டில்மேனா இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க என் அக்கா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்லம்மா, உங்க அக்கா மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன இருந்தாலும் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஓங்க, நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்களா? நான் வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். அதெல்லாம் அமுதா, நான் மொட்டை மாடியில் நின்றுட்டு இருந்தேன். எதாச்சியா பவானி வந்தா. சும்மா பேசிட்டு இருக்கோம். அட இதுல என்னங்க இருக்கு? நாளைக்கு உங்க பொண்டாட்டியா வரப்போறவ கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி பழகிறது நல்லது தானே. அப்பதானே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். சரி, நான் வந்த விஷயத்த மறந்துட்டு வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் பாருங்க. நான் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். நீங்க பேசும்போது நான் எதுக்கு நடுவுல? ஏய், என்ன பேசுற? அவ எனக்கு பொண்டாட்டியா வர போறவனா நீ யாரு? நீ என் பொண்டாட்டி. அந்த நினைப்பு இருக்கா உனக்கு? சத்தியம் பண்ணிட்டேன்னு பேசாம இருக்கேன். அதுக்குன்னு ரொம்ப பண்ணாத அமுதா. ஆமா, நீ மிரட்டி தான் எங்களை சம்மதிக்க வச்சிருக்க. நாங்களா ஒன்னும் புடிச்ச ஒன்னும் சேரல. யார் தான் இங்க புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறா? எல்லா வாழ்க்கையையும் போற போக்குல புடிச்ச மாதிரி அமைச்சுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இவர் தான் உன் புருஷன், இவ தான் உங்க பொண்டாட்டி. எங்க இந்த கயிறை அவ கையில கட்டுங்களேன். என்ன பாக்குறீங்க? இது அம்மனோட கயிறு, சக்தி வாய்ந்தது. கல்யாணம் முடியற வரைக்கும் இது பவானியோட கையிலேயே இருக்கட்டும். அப்போதான் காத்து கருப்புன்னு எதுவுமே அண்டாது. என்னங்க, கட்டி விடுங்க. எங்க என்னங்க யோசிக்கிறீங்க? குங்குமமே வச்சாச்சு. இந்த கயிறை கட்ட ஏன் இப்போ தயங்குறீங்க? புடிங்க. ம். சரி, நீங்க பேசிட்டே இருங்க. எனக்கு கல்யாண வேலை 1000 இருக்கு. நாள் குறிக்கணும், பந்தக்கால் நடணும், உங்க 2 பேருக்கும் பட்டு புடவை, பட்டு வேஷ்டி எல்லாம் எடுக்கணும். ஷோ, மறந்துட்டேன் பாருங்க. முதல்ல நல்ல ஒரு பெரிய மண்டபமா பார்க்கணும். எல்லாருக்கும் பத்திரிக்கை அடிச்சு கொடுக்கணும். இவளுக்கு நகை எடுக்கணும், நலங்கு வைக்கணும். அம்மா இல்லாத பொண்ணு. அக்கா, நான் தானே எல்லாமமா இருந்து எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். முதல்ல ஒண்ணு விடாம எல்லா வேலையையும் ஞாபகமா எழுதி வைக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா மறந்துடுவேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க. ரொம்ப நேரம் நிக்காதீங்க. மார்கழி பனி உடம்புக்கு ஆகாது. சீக்கிரம் வந்துருங்க. பழனி, ஏண்டா பழனி, எதுக்குடா அம்பிட்டு பணம்? அதுவும் அவசரமா உடனே எடுத்துட்டு சொல்லியிருக்க. கேள்வி கேட்காதீங்க, முதல்ல பணத்தை கொண்டு வச்சு. டேய்,
டேய் பழனி, எதுக்கியா பணம் சொல்லியா? சிரிக்கிறதே சரியில்லையே. டேய் எனக்கு பயமா இருக்கு ராஜா, சொல்லு. அப்புச்சி, வயசான காலத்துல எதுக்கு இம்பிட்டு பதறீங்க? கொஞ்சம் பொறுங்க. அண்ணா ஆயா இதயத்துக்கு வரான். என்னையா, நீ வந்ததை யாரும் பார்க்கல? இல்லைண்ணே, யாரும் பார்க்கல. நான் கவனமா தான் வந்தேன். சரி, பொருளுங்க. பணம்? பொருளா? பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்தா பொருளை கொடு. அண்ணா பணம் சரியா இருக்கும்ல? ஏய், எல்லாம் சரியா தாண்டா வச்சிருக்கேன். டேய் என்னடா? டேய், சுட்டா சுடும்ல. அண்ணா குறி தப்பாம சுட்டீங்கன்னா உடம்புக்குள்ள போற குண்டு உசுர காவு வாங்கிட்டு தான் வெளியவே பாஞ்சு வரும். இவன் பண்றது. சரி சரி, நீ வந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிட போகுது. உடனே கிளம்பு. அண்ணே பொருளை நான் வித்ததா நீங்க வெளில டேய், சொல்லிடாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நான் வரேண்ணே. ஓ, டேய் பழனி, என்னடா இது? பார்த்தா தெரியல, துப்பாக்கி. டேய் இதுக்கு தான் அவசரமா பணத்தை கொண்டு வர சொன்னியா? எதுக்குடா இதை வாங்கின? ஆ, சுட்டா உசுறு பட்டுன்னு போக. என்ன பிச்சு அப்படி பாக்குறீங்க? இனி அந்த அமுதா விஷயத்துல ஆளுங்களை அனுப்புறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அதான் நானே நேர்ல களத்துல இறங்கி அவளை போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், ஏண்டா? நாளைக்கு அவ தங்கச்சிக்கு மண்டபத்துல கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கா. அதே மண்டபத்துல வச்சு அவ கதையை முடிச்சு கருமாதி பண்றேன். ஏண்டா? டேய் மவனே, என்னடா இது கிறுக்குத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? டேய், உன்னை வெளியில போலீஸ்காரங்க கண்கொத்தி பாம்பு மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்கடா. இந்த நேரத்துல போய் அமுதாவை கொள்றேன்னு நீ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியே வந்தேன்னா போலீஸ்காரங்க உன்னை பிடிச்சி தூக்குல போட்டு வாங்கடா. இப்ப என்ன, உனக்கு அமுதாவை கொலை பண்ணி முடிக்கணும், அவ்வளவுதானே? நான் ஆளுங்களை அனுப்புறேன்டா, நீ அவசரப்பட்டு வெளியே வராதடா. அப்புச்சி, நான் யாரையும் நம்புறதா இல்ல. இனியும் அந்த அமுதா கிட்ட தோக்குறதா இல்ல. அவ உசுரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவமானமாவும் அசிங்கமாவும் இருக்கு. ஏதாவது சின்ன சத்தம் கட்ட கூட யாராவது வராங்க போல மாட்டிக்க போறேன்னு பயத்துல இருக்க. தூக்க வர மாட்டேங்குது அப்புச்சி. அவ செத்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு முன்னாடி அவ சாகணும். டேய் ஏண்டா, நீ சாகுறத பாக்குறதுக்கடா உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்த. ஊர் பையக வயிற்றுல அடிச்சு அம்புடி சத்தையும் உனக்காக சேர்த்து வச்ச. டேய், இது எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும்னா நீ நல்லா இருக்கணும்டா. அதுக்கு நீ உசுரோட இருக்கணும்டா. டேய் சொன்னா கேளு பழனி, அந்த அமுதா விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்டா. எங்கேயாவது நீ ஓடி போயிடுறா. அப்புச்சி, உங்க மகனை என்ன பொட்டன்னு நினைச்சுங்களா? டேய் டேய் மவனே, நீ நம்ம குடும்பத்துக்கு ஒத்த ஆண் வாரிசுடா. உன்னை நம்பி ஒரு பொண்ணு நம்ம குடும்ப வாரிச வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்காடா. ஏண்டா, உனக்கு பிறக்க போற புள்ள அப்ப இல்லாம பிறக்கணுமாடா? சொல்லு சொல்லுடா. நான் அடிச்சு போடுங்கின சொத்தெல்லாம் நீ அனுபவிக்க முடியாம அனாமத்தா போகணுமா? சொல்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு ராஜா. உன் பொண்டாட்டிய எங்கேயாவது கூட்டிக்கிட்டு கண்காண இடத்துக்கு போய் நிம்மதியா வாழியா. அதை நான் பார்க்கலைன்னா கூட பரவாயில்லடா. நீ சந்தோஷமா வாடுற செய்தி தெரிஞ்சாலே போதும்டா. அதை நினைச்சுக்கிட்டே நான் நிம்மதியா கண்ணை மூடுறேன்டா. டேய், அவளை அழிக்கிறதா நினைச்சு ஓ வாழ்க்கையை அழிச்சிடாதடா மவனை. இந்த அப்புச்சி சொல்றத தயவு செஞ்சு கேளு ராஜா. என்ன அப்புச்சி, எதிராளியை உசுரோட விட்டுட்டு என்ன பயந்து ஒளிஞ்சு வாழ சொல்றீங்களா? அப்படி ஒரு வாழ்க்கையை வேணாம். இப்படி பயந்து வாழ்றதுக்கு இந்த உசுறு வேணாம். அவளை கொன்னுட்டு நான் சாவறதான் பெருமையா நினைக்கிறேன். அப்புச்சி, என் உயிர் போக போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்ம குடும்பத்தை எதிர்த்தவங்களை அழிச்சிட்டானேன்னு
என்ன நினைச்சு நீங்க பெருமைப்பட்டுக்கோங்க. எனக்கு பிறக்க போற குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோங்க. இந்த அப்பனோட வீரத்தை என் குழந்தைகிட்ட சொல்லி அவங்களையும் வீரமா வளங்க. ஏ அமுதா, ஓ ஏம வர்றண்டி. எப்படி தடுக்கிறது? महागणपति पूजा मध्य करिष्ये स्तंभ देवताभ्यो नमः सुमुखाय नमः एकदन्ताय नमः कपिलाय नमः गजकर्णकाय नमः लंबोदराय नमः विकटाय नमः विघ्नराजाय नमः विनायकाय नमः धूम्रकेतवे नमः गणा अध्यक्षाय नमः बालचंद्राय नमः गजाननाय नमः போறது. நான் பண்ற சாங்கியெல்லாம் பண்ணிட்டேன். மாப்பிளையும் பொண்ணையும் வர வச்சுட்டேன்னா மத்த சாங்கியெல்லாம் பண்ணிடுவேன். சித்தப்பா, உள்ள போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஐயர் நேரம் ஆகுதுன்னு கூப்பிடுறாங்க. எல்லாமே ஓ முடிவு தானே. அவங்க நான் சொல்லியா வர போறாங்க. நீயே போய் கூட்டு வா. அத்தை இருங்க. அக்கா, 2 பேரும் என் மேல சத்தியம் பண்ணிருக்கீல, அது உங்களுக்கே ஞாபகம் இருக்குல்ல? போய் சீக்கிரமா மாத்திட்டு வாங்க. போங்க. இப்போ வந்துருவாங்க அத்தை. சரிங்கம்மா. कपिलांग नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूम्रकेतवे नमः ओम गणा अध्यक्षाय नमः ओम बालचंद्राय नमः ओम स्तंभराजाय नमः ओम लक्ष्मीनारायणाय नमः ओम कुल संरक्षणाय नमः ओम. ஓ, இவர்தான் மாப்பிள்ளையா? வாங்கோ. ஆமா, பொண்ணுங்க என்ன நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கலே? ஒரு ரெட்டப்பிறவியா? இதுல யார் அக்கா யார் தங்கச்சி? நான் தான் அக்கா, அவ என்னோட தங்கச்சி. ஓ அப்படியா? உங்க வீட்டுக்காரங்கம்மா? இவங்கதான். இவர்தானா? மாப்பிள்ளை இவர்தான் சொன்னீங்க? கல்யாண மாப்பிள்ளையும் இவங்கதான், என் புருஷனும் இவங்கதான். என்ன சாமி குழப்பமா இருக்கா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பந்தக்காலம் மட்டும் நட்டு வச்சிருங்க. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம வந்த வேலையை பண்ணிட்டு போவோம். வாங்க, இப்படி வந்து நவதானியத்தை கையில் எடுத்துக்கிட்டு பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பாலை ஊத்திட்டு கம்ப நட்டுடுங்கோ. வாங்கோ, இதை எடுத்துக்குங்கோ.
सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते महादेवेश विद्महे विष्णुपत्मेश धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् கடவுளே, இந்த கல்யாணம் எப்படியாவது நிக்கணும். என் அக்கா மனசு மாறணும். नमस्तस्यै नमो नमः सिद्धिबुद्धिप्रदा देवी भक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ति सदामूर्ति महालक्ष्मी नमोऽस्तु ते श्वेताम्बरधरे देवी वडमूलनिवासिनी सर्वपापहरे देवी கடவுளே, இந்த கல்யாணம் எப்படியாவது நிற்கணும். என் பொண்டாட்டி மனசு மாறணும். धनं सूर्यो धनं वसुः धनमिन्द्रो बृहस्पतिर्वरुणं धनमस्तु ते अनुग्रहनिपाय पुत्राय धीमहि तन्नो वास्तुपुरुषः प्रचोदयात् आदित्यादिनवग्रहदेवता नमः என் மருமக அவ தங்கச்சிக்காக தான் இந்த தியாகத்தை பண்றா. இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. அவ மனசை இவங்க புரிஞ்சுக்கணும். देवता रामदेवता नखदेवता यो नमः अनन्तकोटि கொஞ்சம் தள்ளுங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நடக்கவும் விட மாட்டேன்.